அன்பு மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வகுப்பில் நாம் காண இருப்பது இலக்கணம். தலைப்பு இலக்கிய வகை சொற்கள். இந்த இலக்கணத்தை படிப்பதற்கு முன் சொல் இலக்கணம் பற்றி நாம் அறிந்து கொள்வது மிக மிக அவசியம். தமிழ் இலக்கணம் 5 வகைப்படும் என்பது உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும். அவை எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி என்பன. அதில் சொல் பற்றி முதலில் பார்ப்போம். சொல் என்றால் என்ன? ஓர் எழுத்து தனித்தும் ஒன்றிற்கும் மேற்பட்ட எழுத்துகள் தொடர்ந்தும் வந்து பொருள் தருவது சொல் எனப்படும். அந்த சொல்லுக்குரிய வேறு பெயர்கள் என்னென்ன? மொழி, பதம், கிளவி என்பனவாகும். எழுத்து தனித்தும் என்று பார்த்தோம் அல்லவா? இதற்கு என்ன பொருள் தெரியுமா? தமிழில் ஓர் எழுத்து சொற்கள் 42 உள்ளன. எடுத்துக்காட்டாக ஆ, மா, பூ, ஐ. இவை தனித்து வந்தாலும் பொருள் தரக்கூடியவை. ஆ என்றால் பசு, மா என்றால் விலங்கு, பூ என்றால் மலர், ஐ என்றால் தலைவன். இப்படி 42 எழுத்துகளுக்கும் பொருள் உண்டு. இவ்வாறு 2, 3, 4, 5, 6 என ஒன்றிற்கு மேற்பட்ட எழுத்துகள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது சொல் எனப்படும். எடுத்துக்காட்டாக கல், மண், அறம், வரம், நாற்காலி, புத்தகம், ஆசிரியர், விண்மீன்கள் என்று பல சொற்களை கூறலாம். இந்த சொல் 2 வகைப்படும். 1 இலக்கண வகை சொற்கள், 2 இலக்கிய வகை சொற்கள். இலக்கண வகை சொற்கள் என்றால் என்ன? இலக்கண முறைப்படி அமைந்த சொற்களே இலக்கண வகை சொற்கள் எனப்படும். இலக்கண முறைப்படி அமைந்த சொற்கள் 4 வகைப்படும். அவை பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். இவற்றையெல்லாம் நாம் ஏற்கனவே கற்றிருக்கிறோம். இருந்தாலும் நான் ஒரு முறை நினைவு கூறுகிறேன். பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல். வினையை அல்லது செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல். பெயரையும் வினையையும் சார்ந்து வரும் சொல் இடைச்சொல். பெயர், வினை ஆகியவற்றை சார்ந்து அவற்றின் தன்மையை விளக்கி செய்யுளுக்கே உரிமை கொண்டு வரும் சொல் உரிச்சொல். இப்பொழுது புரிகிறதா இலக்கண வகை சொற்கள் எவையென்று? பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். இவை 4 இலக்கண வகை சொற்கள். அடுத்து இலக்கிய வகை சொற்கள். இலக்கண வகை போலவே இலக்கிய வகையில் சொற்களை 4ஆக பிரிக்கலாம். அவை இயற்சொல், திரிசொல், திசைச்சொல், வடச்சொல் என 4 வகைப்படும். இந்த இலக்கிய வகை சொற்களுக்கு முன் சொல் பற்றியும் இலக்கண வகை சொற்களை பற்றியும் நன்கு அறிந்து கொண்டால்தான் இலக்கிய வகை சொற்களை நாம் எளிதாக கற்கலாம். சரி மாணவர்களே, இலக்கிய வகை சொற்களை பற்றி அடுத்த காணொளியில் பார்க்கலாமா? நன்றி, வணக்கம்.